வணக்கம் மக்களே. ஒரு வழியா நம்மளோட பிக் பாஸ்ல ஒரு பெரிய வழி நடந்து முடிஞ்ச மாதிரி ஒரு வழியா டாஸ்க முடிச்சிட்டாங்கடா டே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் நொந்து நூடுல்ஸ் ஆகி ஐயோ சாமி விடுங்கடா அப்படின்ற ரேஞ்சில இருக்காங்க அப்படின்னு தான் உண்மையை சொல்லணும்னா உள்ளுக்கு ஆடின அத்தனை பேருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தாகணும். பசங்க பொண்ணுங்க வேற லெவல் கேம் பிளே அப்படின்றதான் அவ்வளவு சுறுசுறுப்பா லைவ்ல 1 லேக் குறைஞ்சு யாருமே பார்க்கல அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சதுன்னே சொல்லலாம். சோ ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களும் அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாது, இருக்கிற முயல் எல்லாம் எல்லோ டீம் எடுத்துட்டாங்கும் போது வேற வழி இல்லன்றதா. இது என்ன அப்படின்னா எல்லோ டீமோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் சொன்னேன். எல்லோ டீம் எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதா நான் மெயினா பாக்குறது. ஏன்னா ப்ளூ டீம் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க வின் பண்ணாங்க. மூளை இருக்கவன் தான் பொழைச்சுப்பான், உடம்பு இருக்கிறவனுக்கு அது அந்த அளவுக்கு வேஸ்ட் தான். ஸ்மார்ட் ஒர்க் தான் எனக்கும் ஒரு பெரிய வேலிடா இருக்கும் அப்படின்றதான் நம்மளால பார்க்க முடியுது. இவங்க என்ன பண்ணாங்க, ஸ்மார்ட் ஒர்க்கால பிசிக்கல் பேலன்ஸ் இருக்கவனை வச்சு எல்லா தடைகளையும் தகர்த்துட்டு அவங்க அவங்களோட வெற்றியை தூக்கிக்கிட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன். இதுல கோமாளியானது யாருன்னா ப்ளூ டீம் தான். சோ ஃபைனலான விஷயங்கள் என்ன, இப்ப இந்த என்எஃப்பி அப்படின்ற நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ற விஷயங்கள் யாருக்கு போக போகுது, எந்த அடிப்படையில போக போகுது அப்படின்னு யோசிக்கும் போது எல்லாருக்குமே ரயானுக்கு தான் போக போகுதுன்ற விஷயங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டது, ஏன்னா எல்லாருமே டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்கன்றது தெரியும். மெயினா ரஞ்சித்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஏன் அப்படின்ற விஷயங்கள் நான் சொல்றேன். இல்ல ஜாக்லின் ஆடின ஒரு விதமான கேம் இருக்கு பாருங்க, கோவா கேங். இல்ல நம்ம ஜாக்லினோட ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்படி போன வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஒருத்தர் இல்லாத ஒருத்தர் கையில போச்சோ அதே மாதிரிதான் இந்த வாரமும் போயிருக்கு. போன வாரம் ஜெப்ரி, இந்த வாரம் நம்மளோட ரயான் அவர்களுக்கு போயிருக்கு. ரயான் டிசர்விங் இல்லையா அப்படின்னா டிசர்விங் தான். பட் அதை விட டிசர்விங் யாரு அப்படின்ற விஷயங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக விட்டு கொடுக்கறதுக்கான கேம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. ரஞ்சித் சாருக்கு போகவே கூடாதுன்ற மாதிரி நேத்து ஜாக்லின் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் ரஞ்சித் சாருக்கு போகணும் அப்படின்றது, போக கூடாது அப்படின்றதுல எனக்கு ஒண்ணும் இல்ல. பச்சையா மாத்தி 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 நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்மளால தெரியும் போது, சோ இந்த இடத்துல அவரால் மட்டும் தான் அந்த கேம் டஃப் ஆச்சு. ஏன்னா அவரோட பிசிக்கல் பேலன்ஸ்னால மட்டும் தான் அந்த கோட்டை பக்கத்துல ஒருத்தருமே வரல. அதை நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா? இவங்க நடுவால போய் மைண்ட் கேம் வச்சு ஒரு விதமான கேம் ஆடினேன்னு சொன்னாங்கன்னா அதுவும் வேலிட் தான். ஓகேவா? ஆனா அதுக்காக இவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லன்ற மாதிரி ஜாக்லின் அடிச்சாங்க பாத்தீங்களா ஒரு அந்தர் பல்ட்டி, அது அக்செப்டபிள் இல்ல. இப்ப ப்ளூ டீம் கூட சேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணாங்க, மெயினா ரயான் அதை யோசித்தான் அப்படின்ற போது அது அக்செப்டபிள்ன்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா இது ஜாக் சொன்னாங்கன்றது ஏற்கக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பா கிடையாது. இன்னொரு விஷயம் சொன்னோம், ரயானுக்கு இப்போ இது ஒருத்தர் இல்ல அப்படிங்கும் போது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ரயான் நேம், ரயான் ஜாக்லின் நேம், கண்டிப்பா ரஞ்சித்தோட நேம் யாருக்கும் வந்திருக்காரு. ரஞ்சித்துக்கு அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்ன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. சோ அப்ப அவரோட கேம் ஆடும் போது ஜாக்லின் ஆடின தந்திரம் தான் இது. ஒருத்தவங்க காதுல போய் சொல்லிட்டு அதை வச்சு கேம் ஆட தெரியும். இவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் போக போது, யாருக்கு கிடைச்சாலும் விக்டரி தான். ஆனா ரஞ்சித்துக்கு போக கூடாதுன்றதுல முடிவா இருக்காங்க. சோ இப்ப ஃபைனலா அதுக்கேத்த மாதிரி ரயானோட நேம் தான் அதிகமா வந்திருக்கு. பட் அதை ரஞ்சித் அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. அப்பதான் இந்த ப்ரோமோல பார்த்த சண்டைகள் அது இது நிறைய வருது. ஆனா ரொம்ப அழகா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை டியர் பண்ணாரு. ஓப்பன் அப்பா மாஸ்க கிழிச்சு நமக்கு காமிச்சாருன்றத நம்மளால பார்க்க முடியுதுன்றது. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா ரயான் அது டிசர்விங்கா எனக்கு தெரிஞ்சு அதை விட ஜாக் டிசர்விங் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நிறைய இடத்துல நாங்க எப்படி போய் சண்டை போடுறதுங்கும் போது பொண்ணுங்க கிட்ட நாங்க சண்டை போட மாட்டோம், ஒதுங்கி நின்னாங்க. ஓகேவா? நேத்து ஃபர்ஸ்ட் டே மட்டும் தான் ரயான் இறங்கி ஆடினாரு. மத்த 2 நாளும் பொண்ணுங்க தான் ஃபுல்லாவே கேம் பிளே பண்ணாங்கன்றது தெரியும். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக் தான் இறங்கி எஃபோர்ட் போட்டுச்சு. சோ அப்படி பார்க்கும்போது அப்படிதான் நம்ம இப்ப சௌந்தர்யாவும் தூக்கி விளாசினாரு. சோசியல் மீடியால பயங்கர பரவலா இருந்தது ரஞ்சித் சார் பத்தி. அப்ப அவர் கேம் ஆடலையா, பிசிக்கலா அவர் ப்ரொடெக்ட் பண்ணலையா? யாரோ ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒருத்தங்க கன்வேயர்ல பெல்ட்ல போய் எடுத்துட்டு வரணும். இந்த டீலிங் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கும், எல்லாமே சார்ந்ததுதான். பட் உண்மையான டிசர்விங் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு யாரு அப்படின்னு கேட்டா மெஜாரிட்டி மக்களோட ஒப்பீனியன்றது ஜாக்குக்கு தான். ஏன்னா போட்ட எஃபோர்ட் அட்டி தட்டி இறங்குனது அப்படின்றதான் நான் என்னோட கருத்து. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுங்க.